ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிந்து விட்டது. எழுந்துட்டீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நிம்மதியா தூங்கி எழுந்தீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பே அவருடைய பிறப்பை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. அதெல்லாம் நிறைவேறும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதே போல் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து கூட அநேக வேத வசனங்கள் விவரிக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படியே அவர் திரும்ப எழுந்திருக்கிறார். அதே போல அவருடைய வருகையை குறித்து அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவை இன்னும் நிறைவேறவில்லை. கர்த்தருடைய வருகை நேரம் சமீபமா இருக்கிறது. இன்னும் அவருடைய பிறப்பை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அந்த வருகை நேரத்திலே மேகங்கள் மேலே வருகிற ஆண்டவரை பார்த்து கதறி அவர்கள் அழ வேண்டியிருக்கும் என்று, மற்றும் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் தாமதிக்கிறார் என்று அறிகிறோம். ஆகவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு இந்த சிலுவையின் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகின்றோம். இயேசு ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, அவருடைய தியாகத்தை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம கேட்கும் போது எவ்வளவு அன்புள்ள தேவன், தயவுள்ள தேவன், எவ்வளவாக நமக்காக அர்ப்பணம் ஆனார், நமக்காக மரித்து திரும்ப எழுந்திருக்கிறார் என்பது இப்போதைக்கே நீங்க விசுவாசித்திருப்பீங்கன்னு நம்புகின்றேன். அவரை குறித்த தீர்க்க தரிசனங்களில் ஒன்றை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். பட்டயமே, என்னுடைய ஆடுகளின் மேய்ப்பன் மேலே விழு. ஆடுகளின் மேய்ப்பர் யார்? இயேசாண்டவர் தெளிவாக சொன்னார். பாருங்க, யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, நானே 14ஆம் வசனம், நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றேன். நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன். அவர் நம்மை உண்டாக்கிய கர்த்தர், நம்முடைய மேய்ப்பர். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய ஜனங்கள். அவர் கூலியால் அல்ல. கூலிக்காரனே ஆகவே ஓனாய் வந்தால் விட்டு ஓடுவான். அவரோ நல்ல மேய்ப்பன். ஆடுகளை காப்பாற்றுவதற்கு, ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு, அவைகளை நடத்துவதற்கு, அவைகளை இளைப்பாற செய்வதற்கு, அவைகளின் காயங்களை கட்டுவதற்கு நல்ல மேய்ப்பனாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருப்பார். யார் யாருக்காக உயிரை கொடுக்கிறாங்க இந்த காலத்துல? ஒருவர் உயிரை இன்னொருவர் எடுப்பதில் மாத்திரம் ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை மனிதர்கள் மனிதருக்காக உயிரை கொடுத்தாலும் அது பிரயோஜனம் அல்ல. ஆனால் இந்த நல்ல மேய்ப்பர், நம் ஆண்டவர், பாவம் இல்லாதவர், பாவிகளாகிய நமக்காய் ஜீவ பலியாய் தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுத்தார். நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 15ஆம் வசனத்தில் பாருங்க, நல்ல மேய்ப்பராய் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். பட்டயமே, ஆடுகளின் மேய்ப்பனை வெட்டு என்றால் அவருடைய ஜீவனை நமக்கு ஏன் கொடுத்தார்? எந்த பட்டயம்? பட்டயத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
அப்பொழுது அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கின்ற சுடரொளி பட்டயத்தையும் அங்கே வைத்தார். யாரும் திரும்ப சென்று அந்த ஜீவ விருட்ச கனியை சாப்பிட்டால் என்ன என்பீங்களா? சாப்பிட்டால் இனி சாக மாட்டோம், நல்லா இருக்குமே என்பீங்களா? அப்படியானால் நம்ம வீட்டுல இருக்கிற யாருமே சாகலன்னு வைங்க, நம்முடைய தாத்தாக்கள், நம்ம பாட்டிகள், நம்முடைய முன்னோர்கள், தாத்தாக்கள், அவங்களுடைய தாத்தா யாருமே சாகாம இருந்தா, நல்ல முதிர் வயதுல 300-400 வயதோடு நடக்க முடியாமல், உட்கார முடியாமல் படுக்கையில இருக்கிறவங்க நம்ம வீட்டில இருந்தா, நம்முடைய வீடுகளிலே பாருங்க எத்தனை எப்படி இருக்குமோ ஒரு முறை யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற யாருமே மறிக்காமல் கிட்டத்தட்ட சில வருஷங்கள், ஒரு 500 வருஷம் நினைச்சு பாருங்க, அல்லது ஒரு 1000 வருஷம் பாருங்க, எத்தனை பேர் நம்முடைய வீட்டில் இருப்பாங்க படுத்துக்கொண்டு பிணத்தை போல. அப்ப உண்மையிலேயே உலகம் எப்படி இருக்கும்? நல்ல முதிர் வயது வந்த பிறகும் மறிக்காவிட்டா எவ்வளவு பேர் முதியவர்கள் சாக விரும்புகிறாங்க தெரியுமா? ஐயா, இனிமே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் சாகும்படி, ஆண்டவரிடத்துல போகும்படி, விசுவாசிகள் கூட அடுத்த இடத்துல போகும்படி எனக்காக ஜெபிங்க என்று கேட்கிறாங்க. மரணம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு லாபங்க. மரணம் என்பது புதிய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை. ஆனால் பாவியாக வாழ்நாள் எல்லாம் வாழ அல்ல தேவன் நம்மை படைத்தது. பரிசுத்தர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் யுக யுகமா என்றென்றைக்கும் வாழ போகிறோம். பரலோகத்தில் அவர் ஜீவ விருட்ச கனிகளை நமக்கு அவர் கொடுப்பார். அப்பொழுது மகிமை சரீரத்தோடு யுக யுகமா என்றென்றைக்கும் அவரோடு வாழப் போகிறோம். இது ஏதோ தத்துவம் அல்ல, இது நிஜம். இது வெறுமனே இது மன ரீதியான மைண்ட் தியரி அல்ல. திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதற்குத்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அந்த வழியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் அந்த பட்டயம் இருக்கிறது. இயேசு ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் நம் எல்லாருடைய பட்சத்திலும் வந்து, மேய்ப்பர் எப்பொழுதும் ஆடுகளுக்கு முன்பு நடப்பாங்க, மற்ற மேய்ப்பர்கள் பின்னிருந்து நடத்துவாங்க. என்ன, அது துரத்தாவிட்டால் போகாது. ஆனால் ஆடுகளின் மேய்ப்பர் முன்பு நடப்பாரு. அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனின் குரலை கேட்டு அவரை பின்பற்றும் என்று சொல்லுகிறபடி பின்பற்றுகிறது. சோ நம் எல்லாருக்கும் முன்பாக அவர் பரலோகத்தில் பிரவேசித்தார். அவர் பிரவேசிக்கிற போது அங்கே சுடரொளி பட்டயங்கள் இருக்கிறது. அந்த சுடரொளி பட்டயங்கள் யார் மீது விழுந்தது? நம்முடைய மேய்ப்பனின் மேல விழுந்தது. அவர் அங்கே ஜீவனை கொடுத்தார். அப்படியா? அவ்வளவுதானா? அவர் ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அதனாலதான் ஆடுகளுக்கு வாசல் நானே என்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என் வழியாக அன்றி யாரும் பிதாவின் இடத்திற்கு போக முடியாது. கவனிச்சிங்களா? தேவனின் அன்பை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இந்த உலகத்திற்கு வந்து. நீங்களும் நாங்களும் மரித்தால் நித்திய நரகத்துக்கு தான் போகணும். நம்முடைய தண்டனை, நம்முடைய பாவம், நம் சாபத்தை சுமந்து நல்ல மேய்ப்பராக இந்த உலகத்துக்கு வந்து கண்ணும் வழியும் தெரியாமல் திரிந்த நம்மை வழி காண்பிக்கிறவராய் அமைதியான தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விட்டு பசுமையான இடத்திலே நம்மை நடத்துகின்றார். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்து பலியாகி அவர் சிலுவை தியாகத்தை செய்தார். இன்னொரு முறை 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தால், ஆடுகளின் மேய்ப்பனாக ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கின்றேன். 17ஆம் வசனம் பார்த்தால், நான் என் ஜீவனை மறுபடியும் அடையும்படிக்கு என்னுடைய ஜீவனை கொடுக்கின்றேன். 18ஆம் வசனம் பார்த்தால், ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டான், என் சுய விருப்பப்படி நானே அதை கொடுக்கின்றேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னபோது அங்கிருக்கிற பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் அது புரியவில்லை. வருஷக்கணக்கில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை 3 நாளில் கட்டுவீங்களா என்று கேலி செய்தாங்க. தவிர அவர் பேசியது, சொன்னது தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து. நீங்கள் மனுஷகுமாரனை சிலுவையில் அறைவீர்கள், அவர் 3ஆம் நாளில் திரும்ப எழுந்திருப்பார். அப்படியே
ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதும், இது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதையும் பார்க்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்களை ஏதோ பண்டிகையாக நாம கொண்டாடும்படியாக அல்ல, என்னை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்ய என்னுடைய சாபத்தை சுமந்து என் மரணத்தை விழுங்கி போட்டு எனக்கு வழியை காண்பித்த இயேசு ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யாரும் இயேசு ஆண்டவரை சிலுவையில போடவில்லை, போட முடியாதுங்க. ஜீவாதிபதியை கொல்லக்கூடியவங்க யாரு? என்னுடைய சுயமாய் நானே ஜீவனை கொடுக்கிறேன், நான் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார் ஆண்டவர். இந்த கெத்சேமனை தோட்டத்தில் இயேசு ஆண்டவரை கைது செய்ய வந்த போர் சேவகர் அவருக்கு நெருக்கமாய் வரவே முடியவில்லை. அவர் கிட்ட வந்தபோது விழுந்து விட்டார்கள் என்று எழுதியிருக்கு. யாரை தேடுகிறீர்கள், என்ன வேண்டும் என்றால், நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றால், நானே என்று சுயமாக தன்னைத்தான் அவர் ஒப்பு கொடுத்து கைது செய்யப்பட்டார். தவிர அவரை கைது செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அவரை சிலுவையிலே அறைந்து அவர் பிறகு மரித்த பின்பும் கல்லறையில் வைக்கப்பட்ட பிறகும் அந்த கல்லறை அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை கட்டி வைத்திருந்த பிரேத வஸ்திரங்கள் அவரை அடைத்து வைக்க முடியல. லாசரு திரும்ப எழுந்த போது அவன் இன்னும் பிரேத வஸ்திரங்களால் சுற்றப்பட்டிருந்தான். மற்றவர்கள் வந்து உதவினார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை கட்டி வைத்த வஸ்திரங்கள் எல்லாம் மடக்கி வைத்திருந்தது போல் அவர் கல்லறைக்கு தடையாக இருக்கிற ரோமன் முத்திரை போட்டிருக்கிற கல்லும் புரட்டப்பட்டிருப்பதாக அவர் ஜீவனுள்ளவராய் வெளியே வந்தார் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கல்லை புரட்டாமல் ஆண்டவரால வெளியே வர முடியாதா? வர முடியும். மூடியிருக்கிற கல்லறை இருந்தால் அவர் இன்னும் உள்ளே இருக்கிறாரோ என்னமோ என்று நினைப்பார்கள். அவர் அங்கே இல்லை, எழுந்திருக்கிறார் என்று தெரியப்படுத்த அந்த கல் புரட்டப்பட்டதை தவிர அந்த கல் அவருக்கு தடையாக இருக்கவில்லை. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய உயிரை எடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லைங்க. இந்த உலகத்துல மனுஷங்க நம்முடைய உயிரை எடுக்க ஒருவேளை முயற்சிக்கலாம். நித்திய நரகத்திலிருந்து தப்பு வைக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அதை தாண்டிய தீங்கு நமக்கு யாரும் செய்ய முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க பயப்படுகிறீர்கள், உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளக்கூடியவருக்கு நீங்க பயப்பட மாட்டீங்களா? என் இயேசு ஜீவனுள்ளவர், நான் அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்த நானும் ஜீவனுள்ளவனா இருப்பேன். இயேசு ஆண்டவர் மீது அந்த சாபத்தின் சுடரொளி பட்டயம் விழுந்தது. அவர் அங்கே ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தினார். ஆகவே இன்றைக்கு நாம நேராக அவருடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு போகலாம். அந்த சிலுவையில் இருந்த இரண்டாவது குற்றவாளி, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அதுவரைக்கும் காத்திருக்கின்ற பரதேசில் இருக்கிற விசுவாசிகள் அனைவரும், பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அனைவரும் கர்த்தரோடு கூட பரலோகத்திலே பிரவேசித்தார்கள். இன்றைக்கு சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கையில் அதோடு கூட நிறுத்தி விடாதீங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து நினைவு கூறுங்க. என் இயேசு ஆண்டவர் தன் முழு விருப்பத்தோடு என்னை மன்னிக்க, என்னை விடுவிக்க, என்னுடைய மரணத்தை விழுங்க இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டார் என்ற விஷயம் நம்புங்க. ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஜீவனை எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு. ஆகவே மரணத்தை ஜெயித்து, கல்லறையை ஜெயித்து, உயிர் தெழுந்தவராய் எழுந்து அவர் இருக்கும் இடத்திலே நானும் இருக்கும்படியாய் மிக சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எவ்வளவு பெரிய தேவனாகி உம்மை நம்புகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உம்மை அறிகிற கிருபையை கொடுத்தீர். எங்கள் மன கண்களை திறந்தீர். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாகி நித்திய நரகத்துக்கு ஆளான என்னை மீட்பதற்காக பரலோகத்தின் வாசலை திறந்து என்னுடைய பட்சத்திலே என்னுடைய பாவங்களுக்காக மரித்து எனக்கு வழியை காண்பித்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய குரலை கேட்பேன் ஆண்டவரே, பின்பற்றுவேன் ஆண்டவரே.
உம்மை பின்தொடருவேன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் உம்மோடு கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று யார் யார் இந்த நேரத்தில் கேட்கிறார்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். இயேசு எனக்காகவே மரித்தார், உயிர் தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார் என்கிற இந்த நற்செய்தியின் சத்தியத்தை நாங்கள் நம்புவதற்கும் அநேகருக்கு அறிவிப்பதற்கும் உம்முடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து திரும்ப திரும்ப நாங்கள் தியானிக்க இல்லை. இது உண்மை என்று, இது சத்தியம் என்று, இது நிஜம் என்று நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து உம்முடைய வருகைக்காக எதிர்பார்க்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939803234 டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதங்களை நமக்கு செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியானத்தை 1000 நாட்களும் கடந்து நாங்கள் காலை 7 மணிக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும்படிக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.